வைரஸ் நோய். இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கை, கால் செயலிழந்து விடுகிறது. குழந்தையின் கேஸ் மண்டலம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. என்ன மண்டலம்? நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு மண்டலம் நிறைய மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், 9 வகையான மண்டலங்கள் உள்ளன. பட் இதில் பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸ்லாம் பாதிக்கப்பட்ட நோய்களை பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் வந்து மிகவும் பாதிப்படைகிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கு இது தண்டுவடம், இது நரம்புகள், இது கழுத்து நரம்பு, இது மூளை நரம்புகள், இதெல்லாம் இடுப்பு நரம்புகள், தொடை நரம்புகள், கால் நரம்புகள், இது கை நரம்புகள், நரம்பு மண்டலம். போலியோ ஒரு வைரஸ் நோய். இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கை, கால் செயலிழந்து விடுகிறது. குழந்தையின் நரம்பு மண்டலம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. கொடிக்கடலை கேட்பாங்க, நரம்பு மண்டலம். இதுக்குள்ள நரம்பு மண்டலம், மனிதனுடைய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே என்ன செய்யுது? குழந்தைகளுக்கு பாதிக்கப்படுது. இதனால போலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் நோய். இந்த வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கை, கால் செயலிழந்து விடுகிறது. குழந்தைகளுடைய ஒட்டுமொத்த நரம்பு மண்டலம், மூளையிலிருந்து தண்டுவடம் மற்றும் நரம்புகள், கழுத்து நரம்பு, கை நரம்புகள், இடுப்பு நரம்புகள், தொடை நரம்புகள், எல்லா நரம்பு மண்டலம் கம்ப்ளீட் பாதிக்கப்படுகிறது.